காலையில் சண்டை மேளத்தோட நம்ம ஐயப்பர் வந்து ஊர்வலத்துக்கு கிளம்புனாரு. அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக சாரல் மழை தான் சென்னையில் பேஞ்சிட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்து துணியை துவைச்சிட்டு காய வைக்கலாம், கொஞ்சம் லைட்டாக தானே பெய்யுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வேகமாக தூறல் போடு. அதுக்கப்புறம் சாரல் உள்ள வரைக்கும் வர மாதிரி சரி இது வெளியே போட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து டிவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்கு கிளம்பி போயிட்டேன். போகும்போதும் தூறல் தான். நம்ம போகும்போது செம்ம ஜனம். நான் ஃபஸ்ட் 2வது பந்திக்கு தான் உள்ளே போனேனே. கடைசியில் நான் போனது 3வது பந்தி. அவ்வளோ ஜனம் இடித்து தள்ளின்னு போனாங்க. சரி நீங்கள் போங்க, நான் பொறுமையாகவே போய்க்கிறேன்னு நின்று. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே வந்து ஐயப்பருக்கு அபிஷேகம் பண்ண நெய்யும் பொங்கலும் தராங்க. நம்ம அதுக்கெல்லாம் கூச்சப்படுற ஆள் கிடையாது. லைனில் நின்று ஐயப்பனோட நெய்யும் பொங்கலும் வாங்கி அப்படியே டப்புக்குன்னு போட்டு முழுங்கிட்டேன். நமக்கு நெய் பிடிக்காதுன்றனால அப்படியே சக்கரை பொங்கலோடு அப்படியே போட்டு நான் முழுங்கிட்டேன். ஒரு வழியாக நம்ம 3வது பந்தியில் தான் இடம் பிடிச்சோமே. இடம் பிடிச்சி போய் உட்காந்தேன். வடை பாயசத்தோட சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், ஊறுகான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க. எல்லாமே அருமை. இது வந்து சுமதி கேட்ரிங். எங்களோட ரிசப்ஷனுக்கு வந்து சுமதி கேட்ரிங் தான் வச்சுருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பை.